இந்த சேனலோட 90,000 பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும். இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும், ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம், பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, AMA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹெல்ப்லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம், கேள்விகளை கேட்கலாம். எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன். ஸோ அந்த களத்திலே நம்ம தொடர்ந்து பயணிப்போம். வளரும் முதலீட்டாளர்கள் என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு காலையில் ஒரு யங் இன்வெஸ்டர் வந்தார், நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டாக் இன்வெஸ்டிங் தானே தனக்கு எப்படி புரிகிறதோ அந்த அடிப்படையில் முடிவுகளை எடுத்து நிறைய புது புது செக்டர்ஸ் எல்லாம் வாங்கி அதிலெல்லாம் பணம் பண்ணியிருக்காரு. அவருடைய அனுபவத்தில் அவரோடு சேர்ந்து சில ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அவர் ஒரு ஸ்டாக்கை சீப்பாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஃபேர் வேல்யூ வந்த உடனே அதை விற்று வெளியேறிட்டார். இதுக்கு மேலே வேல்யூவேஷன் ஓவராக போகலாம், அது நமக்கு தெரியாது. இந்த வேல்யூவேஷன் ஒரு நல்ல வேல்யூவேஷன் விற்கிறதுக்குன்ற ஒரு அடிப்படையில் அவர் விற்றுட்டார். அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் அங்கேருந்து ஒரு டபுள் ஆகுது. என்ன ஃபெமிலியராக இருக்கா நான் சொல்கிறது? அவர் கூட ட்ராவல் பண்ணவங்க விற்கவே இல்லை. அவர் விற்றதே எனக்கு சரியான வேல்யூவேஷனாக தான் படுது. ஐ மீன் இட்ஸ் நாட் அ பேட் வேல்யூவேஷன் டு செல். பட் அதுக்கப்புறம் டபுள் ஆகும்போது வேல்யூவேஷன் ஒரு பேசிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. பட் அவர் கூட ட்ராவல் பண்ணவங்க விற்காம அது டபுளான வேல்யூவேஷனில் வச்சுக்கிட்டு இன்னும் மேலே போகும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது இவர் மைண்டில் என்ன தோணுது, நம்ம சீக்கிரம் விற்றுட்டோமோ, எப்படி நம்ம இதை சீக்கிரம் விற்காமல் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதாவது சீக்கிரம் விற்காமல் இருக்கிறது பாதுகாப்பு அப்படிங்கிறது அவருடைய இன்றைய மனநிலை. ஸோ இது எதை வெளிப்படுத்துகிறது? நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துது. இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு எமோஷன் தான். பட் இந்த எமோஷனை டீல் பண்ணி ஆகணும். டீல் பண்ணலாம் என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டு ஃபுல்லாக இந்த எமோஷன் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு சேஃப் இன்வெஸ்டராக இருந்தீங்க, 10 ஸ்டாக் வாங்கினீங்க, 10 ஸ்டாக்கையும் அது ஃபேர் வேல்யூ அல்லது ஒரு வெரி குட் லெவல் ஆஃப் வேல்யூவேஷன் வந்தபோது நீங்கள் வித்துடுறீங்க. அதுக்கப்புறம் அது எக்ஸஸ் வேல்யூவேஷன் ஜோனில் போய் பயங்கரமாக ட்ரேட் ஆகுது. அப்போ அன்னைக்கு எல்லா ஸ்டாக்கு பார்க்கும்போது வித்துட்டமேன்ற அந்த வருத்தம், ஆதங்கம், கோபம், இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் மைண்டுக்குள்ளே அதிகமாக புழங்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த பாயிண்டில் இது மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சி இதில் நம்ம விற்காமல் இருக்கணுன்ற ஒரு வைராக்கியம் வந்துடும். எப்போ? தப்பான நேரத்தில். அந்த வைராக்கியம் ஒருத்தர் என்ன பண்ண செய்யும்? இந்த மார்க்கெட்லேயும், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்தை சூழல்லையும் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சீப் அப்படின்னு நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்க தோணும். எப்படி கன்வின்ஸ் பண்ணுவோம்? அதை விட ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணி, இந்த ஸ்டாக் இவ்வளோ வேல்யூவேஷன் இருக்குது, அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஸ்டாக் சீப்புன்னு ஒரு ரிலேட்டிவ் மெரிட்டில் அதை சீப்புன்னு நம்மளை நாமே கன்வின்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அதில் போய் நிறைய பணத்தை போடுவோம். ஏன்னாக்கா இந்த ஸ்டாக்கில் நம்ம விட்டதை அந்த ஸ்டாக்கில் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இது ஏதோ புதுசாக இந்த சைக்கிளில் இன்றைக்கி இளைஞர்கள் செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா சைக்கிள்லையும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. அந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன நடக்கும்னாக்கா, நீங்கள் உங்கள் பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டாக்கில் வாங்கிடுவீங்க. வாங்கின அப்புறம் மார்க்கெட் இறங்கிடும். ஆல்மோஸ்ட் சொல்லி வச்ச மாதிரி நடக்கும் இது. அப்படி மார்க்கெட் இறங்கும்போது என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் வாங்கின ஸ்டாக், கடைசியாக வாங்கின ஸ்டாக் மதிப்பு நேராக ஒரு 30-40% இறங்கும். ஏன்னா ப்ராபப்ளி அது அந்த இடத்துக்கு மேலே போயிருக்கவே கூடாது. அதுதான் உண்மை. ஸோ எப்படி நீங்கள் ஒரு பியர் மக்கில் பாட்டிலேருந்து ரொம்ப வேகமாக ஊற்றினா மேலே இவ்வளோ நுரை இருக்கோ, அது கொஞ்ச நேரம் கழித்து அந்த நுரை இறங்கிடும். அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். ஸோ அந்த நுரை இறங்கிடும் உங்கள் கம்பெனியினுடைய வேல்யூவேஷனில். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது ஹாஃப் கிளாஸ் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி அவசரப்படுறவங்களுக்கு வரும்.
அன்னைக்கு உங்களுடைய வருத்தம், கோபம், ஆதங்கம் இரட்டிப்பாயிடும். ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் அப்சைடில் வந்து ஃபுல்லாக அந்த பெனிஃபிட் எடுக்கலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இன்னொரு பக்கம் டவுன் சைடில் ஃபுல்லாக அந்த பாதிப்பை அடைஞ்சிட்டிங்கன்ற ஒரு கோபம் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ண மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்வை கிடைக்கும். அதாவது இந்த விற்காமல் நான் வச்சுட்டே இருப்பேன், இதை விற்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்ன ஆயிருக்கு, அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பீக் வேல்யூஷனில் அந்த ஸ்டாக்லேயே அதே பாதிப்பை அடைந்திருப்பார்கள். நீங்கள் விற்ற இடத்துக்கே வந்திருப்பாங்க. நீங்கள் அதே ஸ்டாக்ஸை எந்த வேல்யூஷனில் விற்றீங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ நிற்கும், ஆர் அதுக்கும் கீழே போய் நிற்கும். இப்போ உங்கள் நிலைமையை அவங்க நிலைமையை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி 100 ரூபாய்க்கு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவசரப்பட்டு வேறு எதையோ ஒன்று அந்த 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த 100 ரூபாயை மறுபடியும் 60 ரூபாய்க்கு ஆக்கிட்டீங்க. கரெக்டாக? அவங்க என்ன பண்ணாங்க, 100 ரூபாய்க்கு போர்ட்ஃபோலியோ மதிப்பு வந்தப்போ விற்காமல் 200 ரூபா போன போதும் விற்காமல் மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்துடுறாங்க, அல்லது அது கொஞ்சம் கீழே வந்துடுறாங்க. இதில் பாதிப்பு யாருக்கு அதிகம்னா உங்களுக்கு தான் அதிகம். ஏன்னாக்கா நீங்கள் வந்து நான் அந்த உச்சத்து வேல்யூவேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணலையே, அந்த பீக்கை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்கிற அந்த ஒரு ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ரிக்ரெட்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அவரோட அதிகமாக இழந்திருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியமான தப்பு. தட் இஸ் அ பிகர் ஃபால்ட் than not selling at the peak. அதை இன்றைக்கி நிறைய பேர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மார்க்கெட்டில் இவ்வளவு சம்பாதிச்சு கூட மன நிறைவோ திருப்தியோ இல்லை. இது வேடிக்கையான விஷயங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இவ்வளவு அள்ளி கொடுக்கும்போது அன்ஹாப்பியாக இருக்கிறதுங்கிறது வந்து மனிதனுடைய மைண்டில் வந்து இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு ட்ரெய்ட். நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணும்போது பீப்புள் பிகம் அன்ஹாப்பி. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரிச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அன்ஹாப்பியாக இருக்கீங்க. என்ன சொல்கிறது, இது அதுதான் இன்றைக்கி இருக்குது. அதுதான் இன்றைக்கி நிறைய யங் பீப்புள் மைண்டில் இருக்குது. அந்த ஸ்டாக்கை நான் வாங்கலையே, இதை வாங்கியிருக்கலாமே, இதை சீக்கிரம் விற்றுட்டேனே, இதுக்கு பதிலாக அதை வாங்கியிருக்கலாமே, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் இருக்குது, இவர் பெரிய ஆளா, இவர்கிட்ட என்ன இருக்குது, நான் வாங்கின ஸ்டாக்கோட அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே, அவரெல்லாம் பணம் பண்ணிட்டாரு, இப்படியெல்லாம் எக்கச்சக்க எமோஷன்ஸ். ஒரு இன்வெஸ்டர் உண்மையிலேயே வளரணும்னா இந்த எமோஷன் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அதுதான் உண்மை. பிகாஸ் உங்கள் பிளேட்டில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் சாப்பிட முடியும். ஊரில் இருக்கிறவங்க பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதில் இருக்கிற பெனிஃபிட்டை நீங்கள் வந்து எடுக்கணும். ஏற்கனவே நீங்கள் அந்த பெனிஃபிட்டை எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அதில் உடனே பெனிஃபிட் வராதுன்றதை முதல்ல ஏற்றுக்கணும். இன்றைக்கி அந்த பணத்தை போட்டால் உடனே எனக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டவுன் சைடு என்னங்கிறத யோசிக்கணும். இன்றைக்கி இந்த பணத்தை பாதுகாக்கணுமா அல்லது பெனிஃபிட்டை தேடி அலையணுமான்ற ஒரு கேள்விக்கும் நீங்கள் அடிப்படையான ஒரு விடையை தேடணும். இந்த விடைகள்லாம் உங்களுடைய பிஹேவியரை இந்த சந்தை சூழலில் வழி நடத்தணும். ஏன்னா இன்றைக்கி தான் உங்கள் மேலே நடக்கக்கூடிய சதுரங்க வேட்டை பீக்கில் இருக்கும். யார் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க இன்னும் வேகமாக அவங்கள்ட்ட வருவாங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட்டாக வாங்கின ஸ்டாக் ஏறணும் இல்லை, அதுக்கு நீங்கள் தானே பகடைக்காய். ஸோ டிப்ஸு ரொம்ப வேகமாக நம்மளை நோக்கி வரும். நிறுவனங்களை பற்றின ஒப்பீனியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். பை ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அக்ரஸிவாக நம்ம முகத்தில் வந்து அடிக்கும். நம்மளுடைய பேராசையை தூண்டக்கூடிய வகையில் வரக்கூடிய செய்திகள் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு எக்காலத்தில் இருந்ததில்லை. ஸோ இதுவே இன்னும் நம்மளை பாதிக்கும். ஸோ இந்த பாதிப்புகளை எல்லாம் கடந்து தான் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் உங்கள் கேபிட்டலோட சர்வைவ் ஆகணும். என்ன சார் இவ்வளோ நல்லா இருக்குது மார்க்கெட்டு, இங்கே போய் சர்வைவலை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எப்போவுமே இருட்டுங்கிறது நல்ல வெளிச்சத்துலேருந்து திடீர்னு தான் வரும். Just like you have dawn after darkness, darkness also comes after sunset very quickly. அப்போ உங்களால் சடனாக உங்களுடைய மைண்டை அடாப்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். முதலீட்டு உலகத்தில் நீங்கள் பீச்சில் போனால் அடாப்ட் ஆகிடுவீங்க. பட் முதலீட்டு உலகத்தில் அடாப்ட் பண்ணுறதுங்கிறது
ரொம்ப ரொம்ப கஷ்டம். டார்க்னஸ் எப்போ வருங்கிறது யாருக்கும் தெரியாது. அன்லைக் சன்செட், அது குறிப்பிட்ட நேரம் இருக்குது, இதுக்கு நேரம் கிடையாது. ஸோ அது இப்போ வராதுன்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை என்ஜாய் பண்ணலான்னு. ஆனால் திடீர்னு அந்த இருட்டு வரும்போது நமக்கு அந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வளரும் முதலீட்டாளர்கள் ஃபஸ்ட்டு தங்களுக்குள்ள ஒரு சரியான மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷனை வளர்த்துக்கணும், அவசரத்தை குறைச்சிக்கணும், கம்பேரிசன் அறவே செய்யக்கூடாது, மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணணும். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் யார் என்ன பண்ணால் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதான் முக்கியம். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய தவறிட்டீங்கன்னா உங்களால் அதிலேருந்து மீளவே முடியாது. ஏன்னா அதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஸோ டைம் நமக்கு முன்னாடி இருக்கிறது சில மாதங்களோ வாரங்களோ தெரியல. அந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டி உருவாக்கிக்கிட்டு அந்த கிளாரிட்டி படி நம்ம நடந்துக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்ற ஃபோக்கஸில் இருந்தீங்கன்னா அது உதவாது. வளரும் முதலீட்டாளர்கள் இன்னைக்கு இதை தவறாமல் புரிந்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் தான் அடுத்த மார்க்கெட் சைக்கிள் உங்களுக்கு இதை விட ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா உங்கள் மைண்டில் ரிக்ரெட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்க்கெட் இறங்கும்போது வாங்கலாம், நம்ம தான் விற்று தானே இருக்கோம், அல்ல நம்ம இப்போ சேஃபாக தானே இருக்கோம், இப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கணுன்ற ஒரு துணிவு வரும். மார்க்கெட் இறங்கும்போது உங்கள் மைண்டில் கொஞ்சம் கூட ரிக்ரெட் இருக்காது. மார்க்கெட் இறங்கும்போது ரிக்ரெட் இல்லைனாலே நீங்கள் பாசிட்டிவாக ஆப்பர்ச்சுனிட்டிஸை சேஸ் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு வளரும் முதலீட்டாளருக்கு இதுதான் டாப் ப்ரையாரிட்டி, இதுதான் ஒன்லி ப்ரையாரிட்டி. ஆக்சுவலி இந்த ப்ரையாரிட்டியை சார்ந்து தான் மற்ற முதலீட்டு நடவடிக்கைகள், மற்ற ஆக்ஷன்ஸ், மற்ற பிஹேவியரல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ப்ராஃபிட் புக்கிங், அசட் அலோகேஷன் எல்லாமே இதை நோக்கி போகணும். முக்கியமாக இதை செய்கிறவங்க அடுத்த மார்க்கெட் சைக்கிளில் இன்னும் பெரிய வெற்றியை அடைவார்கள். ஸோ யார் வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இந்த பாயிண்டில் ஒரு லோவர் ரிஸ்க் ஜேர்னியாக உருமாற்றி கொண்டு தக்க தருணத்தில் இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தங்களை மென்டலாக தயார்படுத்திக்கிட்டு தொடர்ந்து நிறுவனங்களை ஆய்வு செய்து கொண்டு புரிதலை வளர்த்து கொண்டு பயணிக்க வேண்டும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.